மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தயாராகி வருவதாக ஒரு தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. 20 தொகுதிகளின் பட்டியலுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தயாராக இருப்பதாக தற்போது தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ரேவதி. வணக்கம், முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் கட்சிகள் தங்களது கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை, தேர்தல் அறிக்கை தயாரிப்பு உள்ளிட்ட பல பணிகளில் தொடர்ந்து செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் முக்கிய கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுக, திமுக உள்ளிட்டவை அவர்கள் கூட்டணி கட்சிகளுடன் தங்களது பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பான செயல்பாடுகளிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை 22ஆம் தேதி முதல் பேச்சுவார்த்தை தொடங்கும் என ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்திருக்கிறது. குறிப்பாக தொகுதி பங்கீடை பொறுத்தவரை பல கட்ட பேச்சுவார்த்தைகள் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய நிலையில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக அவர்களுக்கு விருப்பமான பட்டியலை தயார் செய்து வைத்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் தரப்பிலிருந்து சொல்லப்படுவது என்னவாக இருக்கிறது என்றால், இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இருப்பதாக ஏற்கனவே அவர்கள் பொதுவெளியிலும் செய்தியாளர் சந்திப்பிலும் தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கேட்டு பெறுவோம் என்று தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தரப்பிலிருந்து ஒரு 20 தொகுதிகள் வரை தங்களது கட்சி தரப்பில் பலமாக இருக்கக்கூடிய தொகுதிகளை தேர்வு செய்து பட்டியல் தயாரித்து வைத்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இரட்டை இலக்க தொகுதிகள் என்ற ஒரு வார்த்தையை தொடர்ந்து தெரிவித்து வரக்கூடிய நிலையில் ஒரு 20 தொகுதிகள் வரை தங்கள் கட்சி சார்பில் பலமாக இருக்கக்கூடிய தொகுதிகளாக அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள். அந்த தொகுதிகளை பொறுத்தவரை ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகள் மற்றும் ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட தொகுதிகளில் அந்த பட்டியலில் வருகிறது. குறிப்பாக சென்னையில் அவர்கள் ஒரு தொகுதியையாவது கேட்டு பெற வேண்டும் என்ற உறுதியுடன் இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பெரம்பூர் அல்லது மதுரவாயல் இந்த தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியில் அவர்கள் கேட்டு பெறுவதற்கான ஒரு நோக்கம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி மற்றும் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதிகளில் ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக 2001 முதல் 2011 வரை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதே போல் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை 2011ஆம் ஆண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. தற்பொழுது இந்த இரு தொகுதிகளிலுமே திமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. தொடர்ந்து மதுரையை பொறுத்தவரை திருப்பரங்குன்றம் தொகுதியை கேட்டு பெறுவதற்கான எண்ணம் இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல அவர்களது பட்டியலை பொறுத்தவரை விளவங்கோடு, கிள்ளியூர், கோவில்பட்டி, பெண்ணாகரம் உள்ளிட்ட தொகுதிகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதே போல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் கூடுதல் தொகுதிகள் கேட்க இருக்கக்கூடிய நிலையில் அவர்களும் ஒரு 10 தொகுதிகள் வரை தங்களது விருப்ப பட்டியலாக தேர்வு செய்து வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த திமுக கூட்டணியை பொறுத்தவரை தொகுதி பேச்சுவார்த்தை பங்கீட்டு பேச்சுவார்த்தை தொடங்கும் பொழுது கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களது விருப்ப பட்டியல் இருக்கக்கூடிய தொகுதிகளை வைத்து கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரேவதி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.